முதலில் முத்தமிழ் படைப்பகத்தின் தயாரிப்பாளர் கட்டிடத்துறையிலிருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கும் ஏஜே பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனராக அறிமுகமாகும் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாஸ்டர் பிரபுதேவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பவ்யா திரிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினேஷ் கிருஷ்ணன். கலை இயக்குனர் சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் அஞ்சு ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சித்ரா லக்ஷ்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் தேனப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுப்பு பஞ்சு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். TSR அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீரஞ்சனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட டீம் வேற எங்கெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே மேடைக்கு வந்துருங்க. இந்த படத்துல முக்கியமான கதை பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய 9 பேர் இருக்காங்களா, அந்த 9 பேரும் மேடைக்கு வந்துருங்க. இவ்வளவு பேரும் பேசினா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் ஆயிடும். ஆனா அதுல 5 பேர் மட்டும் தான் பேச போறாங்க. அதனால கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வரவும். புரியுது, உங்களோட வருத்தம் புரியுது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஏன் இவ்வளவு கஷ்டமா? கொஞ்சம் சேர் ஊத்தி போட்டுக்கலாமா? கொஞ்சம் நோட்டுங்க, கொஞ்சம் நோட்டுங்க. நிகழ்ச்சியின் முதலில் முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழில் முதல் புதினம் கண்ட இலக்கியமும் இலக்கணமும் லட்சியங்களும் கொண்டு காலத்தை வென்ற மாயூரம் ஐயா திரு வேதநாயகம் பிள்ளை அவர்களின் வழித்தோன்றல் திரு மதிப்பிற்குரிய ஏஜே பிரபாகரன் அவர்கள் முத்தமிழ் படைப்பகத்தின் 3வது படைப்பாக சிங்காநல்லூர் சிக்னல் என்று உங்கள் முன் தமிழ் மணக்க புகழ் மணக்க துவங்க உள்ளார். இப்போது வாழ்த்துக்களோடு அவரை வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்க லேபிள் தொடருக்கு நீங்க கொடுத்த அதே வரவேற்பை இதுக்கும் கொடுக்கலாம்ன்ற கேட்டுக்கொள்கிறேன். லேபிள் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதனால திருப்பி ஒரு படம் எடுக்கலான்ற முடிவை எடுத்து அதே உற்சாகத்தோடும் அதே இதோடையும் திருப்பி இந்த இதை தொடங்கியிருக்கோம். எங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் வந்து நடன புயல் பிரபுதேவா அவர்களோட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. அவர் தேவாவுக்கு தேவா பிரபுதேவா. அவர் ஆடுறத பார்த்தா ரம்பா ஊர்வசி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து மயங்கி போயிடுவாங்க. பல ரம்பை ஊர்வசி இது பண்ணவர் இப்போ நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அது இன்னைக்கு நினைவானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து இந்த படத்தோட இது சிங்கநல்லூர் சிக்னல், அதை வந்து ராஜான்ற ஒருத்தரை வச்சு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அவர் புதுமுகம், பேர் ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவாக வருவாருன்றதுலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யா திரிகா. பவ்யமாக இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, பிரபுதேவாவோட சேர்ந்து பட்டையை கிளப்பி அவங்களும் பயங்கரமாக ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்குது.
அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராஜெக்ட் இது எந்த யுத்தம் எதில் இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சாரதியாக இருந்து அவர் எங்களை கரெக்டாக கொண்டு போயிடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் மற்ற எல்லா அப்புறம் இன்னொன்று ஒரு ராஜா இருக்கார், இதில் 2 ராஜா இருக்காரு, சண்டை ஆகிடும், ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க. 2 ராஜாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்து பண்ணுறாங்க. அந்த ராஜா தான் இசை ராஜா, யுவன் சங்கர் ராஜா. மற்றும் பல எல்லாரும் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம லேட்டாக சொல்லுவோம். அடுத்த இதில் நான் இன்னும் விரிவாக பேசுகிறேன். எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக மிஸ்டர் ஸ்ரீமன் முதலேருந்து அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது, எங்கள் கம்பெனியில் ஒரு ஆளுங்க 2 பேருமே எப்போதுமே எங்கள் கூடயே இருப்பாங்க. எதாக இருந்தாலும் உடனே பேசுவாங்க, எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றவங்களை பற்றி நான் அப்புறம் விரிவாக பேசுகிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி. அதே லைனா ஓட்டுறதா அப்படியே நன்றி. அடுத்ததாக தமிழ் சினிமாவின் அத்தனை துறைகளையும் அறிந்த தனிப்பெரும் மனிதர் நடிகர் சித்ரா லக்ஷ்மன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிக்னல் திரைப்படத்திற்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். பிரபுதேவாவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்க இல்லை, மேல்லோகத்தில் இருக்க ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம், இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பிரபுதேவா, ஜெயம் ரவி, புகழ், ரியோ, தர்ஷன் என்று அத்தனை ஹீரோக்களுக்கும் தோள் கொடுக்கும் யங்மேன். 41 வருட சினிமா வாழ்வில் சகலமும் கற்றாய்ந்த சக்கரவர்த்தி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இதெல்லாம் அநியாயமா இல்ல? மாஸ்டர் கமல்ஹாசன் சாரா இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆயிட்டாரு. இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர், எப்பவுமே எங்க இருப்பாரு. என்ன 41 வருஷம் தந்தம்மா. எனிவே, முத்தமிழ் பதிப்பகம்
ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியா இருக்கும். கழுத்தை தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டா போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துலேருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்கே இருக்கிற டிஎஸ்ஆர் சார், சார் உங்கள் பேர் தெரியல, மன்னிக்கிறேன், ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சனி, சாரிம்மா, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் இல்லையா சுப்பு, அதில் அவர் கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னு பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லக்ஷ்மணன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக பெயரிலும் செயலிலும் தேன் போன்று இனிமையானவர், இனிமையாக பழகுபவர் தேனப்பன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ராஜாராணி பாண்டியன் மற்றும் சுபு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. டைரக்டர் நம்ம மனோபாலா சாரோட ஃப்ரெண்டு, மனோபாலா சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் மூலமாக எனக்கு அவர் தெரியும். இப்போ நிச்சயமாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரும்னு நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் நல்ல பெரிய வெற்றி பெறணும்னு இரண்டும் வேண்டி நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் காலேஜ் ஃப்ரெண்டு, அண்ணன், மாம, மச்சான் என்று அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே பர்ஃபெக்டான கேரக்டர் யாருன்னா ஸ்ரீமன் தான். நடிகர் ஸ்ரீமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்ல தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது. அதாவது கண்டினியூஸா ஃபிலிம் பண்ற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்க முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்க கரகோஷத்தோட, இன்னைக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்றோம், ஆனா எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பட் பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டா வச்சிருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனா ஷூட்டிங்ல என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருப்பார். 2வது எங்க மாஸ்டர் வந்து என்ன சொல்றது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற 24 கிராஃப்ட்ல எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவா வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசா மூவ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்றது. அதே மாதிரி டிகே சாரோட செகண்ட் ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்றார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார்.
அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 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 12 to 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான். இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்க ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நடிகர் சசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆர்யாலிருந்து சூர்யா வரைக்கும் அண்ணன் யாருன்னா இவர் தான். சுப்பு பஞ்சு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். கவிதா 5 பேரை தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிளில் வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் இருந்தது. நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட ஐ வாஸ் ட்ராவலிங் க்ளோஸ்லி. தே பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைடில் வந்து தே ஹேட் அ வெரி குட் பிளானிங் அண்ட் வெரி குட் டீம். அண்ட் ராஜா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர், நம்ம மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து ஆனால் இப்போ தான் நடிக்கிறோம் கோட்டுக்கு அப்புறம் தான். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் தி மாஸ்டர் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூக்களும் இவரை பார்த்து புன்னகைக்கும் அழகு, உருவமும் உயரமும் பார்க்கும் திசையெல்லாம் ஈர்க்கும் பேரழகு, இளமையின் ரசிப்பு, இளைஞர்களின் தவிப்பு, பவ்யா திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you so much for the introduction. எல்லாருக்கும் வணக்கம். Thank you media. Thank you producer S.J. Prabhakaran sir. Hi. Director Raja sir, and of course Prabhudeva sir. I always wanted to work with you and dance with you, and I got an opportunity. Thank you the whole team. நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஐம் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஐ எம் ஷுர் வி ஆல் ஆர் கோனா டூ பெஸ்ட். இந்த டீம் ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி, அண்ட் வில் ராக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ பவ்யா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நவீன் மூடர்குடம் சசிகுமாரின் எம்ஜிஆர் மகன், விஜய் சேதுபதியின் டிஎஸ்பி என்று பேசப்பட்ட படங்களில் பணி செய்த அனுபவம், வசனகர்த்தாவாக நல்ல வசனங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர், வருங்கால தமிழ் சினிமாவில் நல்லதொரு படைப்புகளை தரவிருக்கும் அறிமுக இயக்குனர். சிங்காநல்லூர் சிக்னல் கோடம்பாக்கத்திலும் ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் JM ராஜா அவர்களை. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உதவி இயக்குனருடைய ட்ராவல் எப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் என்னோடய ட்ராவலும். ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கையில் ஒரு பவுண்டோட கேமராமேன் பன்னீர்செல்வம் சார் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்னை அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு மாஸ்டர் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் ப்ரொடியூசரே இல்லைனாலுமே சூப்பராக நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த தட்டி கொடுக்குறதுங்களா. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நிறையா பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க. என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிகே, நானும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஎஸ்பின்னு ஒரு படம். அவர் எப்பவுமே என்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்னை ஒரு மாதிரி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அவர் என்னை ரொம்ப நம்புவார். அவர் மூலமாக நான் ஹரிஷ் சாரை மீட் பண்ணேன். ஹரி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கதை கேட்டார். உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், நிறையா காம்போ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு சூழலில் ஒரு கதை பிரபு மாஸ்டர் டேட் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஆள்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்னை மீட் பண்ணாங்க. ஓகே சொன்னாங்க. அவ்வளோதான். சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில், அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து பிரபாகரன் சாரை மீட் பண்ணேன். எல்லாமே மேஜிக்காக நடந்துச்சு.
அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேனப்பன் அண்ணன், ஸ்ரீமன் சார், சார் எல்லாருமே, சம்பத் சார்லாம் வந்து நேற்று நைட்லாம் அவ்வளோ ஹோட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையாக ஒரு நிறையா ரீசெண்ட் டைமில் மாஸ்டர் மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபன் ஜோனில். அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தேவை. பிகாஸ் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேசக்கூடாது, நான் பேசிட்டேன். கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதான் உங்களோட பிளெஸிங்ஸோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இசையை உயிரோடு கலந்து உடலில் ஏற்றியவர், அப்பாவின் புகழை அதே துறைக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய சிலரில் பிரபுதேவா மாஸ்டர் ரீல் மாஸ்டர் அல்ல, இவர் ரியல் மாஸ்டர். ஆடத் தயங்கும் அத்தனை பெரிய நடிகர்களையும் பாடல்களுக்கு அழகாக ஆட வைத்தவர், அவர்களின் தயக்கத்தை ஓட வைத்தவர், பிரம்மாண்ட இயக்குநர்களின் வரிசையில் இணைந்தவர், வெற்றி பல கொடுத்தவர், இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அன்பு காட்டிய மக்கள். தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம். அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்லேயும் நிறைய, ஏன்னா நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியம் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்க சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர் புதுசா இருக்கீங்க, உங்களை எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எனக்கு இவரு தெரியல, சாரி, சசி ஓகே, இப்படியே வந்துடுறேன், எனக்கு நான் அப்படி வந்துடுறேன். இவரு ஆமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இல்லனோட அப்பா, டைரக்டர் இல்லனோட அப்பா இவரு. இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போ 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொன்னாரு தேனப்பன் சார், அவரை இப்போதான் ஆக்டரா. அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா என்ன சொல்றது, சுரேஷ் சார் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட. பட் டிகே வந்து அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட. ஐ மீன் அவருக்கு யார், அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எந்திரன்ல வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ணேன், அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு, வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூட எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இவர் இருக்கார். டெஃபினட்டா இஸ் வெரி டேலண்டட், சூப்பர் சூப்பர். எடிட்டர் அவங்க எல்லாம் எனக்கு இது ஆர்ட் டைரக்டர் எல்லாம் புதுசு. ஸோ அதெல்லாம் புதுசு. டெஃபினெட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ராஜா, மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோயினோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க, நெல் இல்லைங்களேன், இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆமாம், சூப்பர் சூப்பர். அண்ட் ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு. அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீமன் கூட பண்ணுறோம். தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க. நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கம்பெனியில் இன்னொரு 3-4 படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேன், பிரில்லியன்ட். அண்ட் அது எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறதெல்லாம் வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நைஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். மற்றவங்க எல்லாரும் கூடயும் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ, உங்கள் எல்லாரும் சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போது தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை செய்ய நடிகர் ஹரிசங்கர், ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ரமேஷ், PRO சதீஷ் 3 பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, பிரஸ் மீட் தான் கொஸ்டின் ஆன்சர். இன்னைக்கு ஒன்லி படப்பூச்சி மட்டும்தான். மாஸ்டர் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? கேட்கலாமா? படம் பத்தி தானே? இல்ல மாஸ்டர் முகம் மாறுது, வேண்டாம்.
அதுதான் இங்க வேண்டாங்கிறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட? மாஸ்டர் நீங்க ரெடியா? ரெடி இல்லையா? ஊமா ஊமா சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜாவா? சரி, ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் காமனா. ஆமா ஆமா, இது யாரு தமிழ்? ஆமா தெரியுமே. ஐயோ, இங்கிலீஷ் அவரை தான் கேட்கணும். இல்ல சொன்னல ஒரு பயங்கர புத்திசாலியான ஆளு. கேரக்டர் தான் சொன்னீங்களே, டிராபிக் கான்ஸ்டபிள். பட் இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி ராஜா அவரு நீங்க படம் பாருங்க, அப்பதான் அதுல ரொம்ப புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு. கெட்டப் சேஞ்ச் அது இதெல்லாம்ட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உடனே எனக்கு கதை கேட்டது கூட அந்த ஒரு என்னோட கேரக்டர் பத்தி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம். நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. எப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண போறீங்க? எனக்கு ஒரு क्वेश्चन. புரிஞ்சுதா அவர் என்ன சொன்னாருன்னு? வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை குட்டி பத்மினி அவர்கள் மேடை கணிக்கிறோம். தயாரிப்பாளர் அவர்கள் இப்பொழுது சிறு மரியாதை செய்வார்கள். இயக்குனர் ராஜேஷ் செல்வா அவர்களை மேடை கழிக்கிறோம். இப்பொழுது தயாரிப்பாளர் அவர்கள் சிறு மரியாதை செய்வார்கள். சிங்காநல்லூர் சிக்னல் படப்பூஜை மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். இப்போது ஒரு குரூப் போட்டோவுடன் இந்த விழா நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்தடுத்த விழாக்களில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.